நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். கவிதைகள் மற்றும் குரல் தேன்மொழி அசோக். சுரண்டும் சுண்டெலிகள். கவிதை 1. ஒரு இக்கட்டிலிருந்து தப்பிப்பதற்காகவே அது நிகழ்ந்துள்ளது என்பதை அறிய கொஞ்ச காலம் தேவைதான் போல. இல்லையெனில் மற்றவர்களைப் போல அந்த இக்கட்டு புதைகுழியில் காலம் பூராவும் காலங்காலமாய் கடமை உணர்வோடு அல்லவா கிடந்திருக்க வேண்டும் தோழா. பதவியும் வேண்டாம், பொறுப்பும் வேண்டாம், இந்த வட்டத்திற்குள் தான் நிற்க வேண்டுமென யாரும் கட்டளையிடவும் முடியாதுதானே எனும்போது, நண்பன் திரைப்பட நாயகன் மொழிபெயர்த்து கூறும் எல்லாம் நன்மைக்கே ஒலிக்கின்றது அரூபமாய். கவிதை 2. சிலரை கவனியுங்களேன். உங்கள் அனுபவத்திற்கு இதெல்லாம் ஈடாகுமா? உங்களுக்கே அமையவில்லை எனில் வேறு யாருக்கு அமையும்? அதன் அச்சாணியே நீங்கள்தான். நீங்களின்றி எங்கனம் நகரும்? 1000 நீங்கள், 1000 உங்கள். அவ்வப்போது அடடா மாலைகள். ஆங்காங்கே அபாரம் என கோஷமிடுபவர்களிடம் கவனித்திருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் நீள அகலத்திற்கு நீங்கள் எந்த சிரமமுமின்றி படுக்க மிகச் சரியான குழியை தோண்டியிருப்பார்கள் என. நீங்கள் சூரியனை பார்த்து கண்கள் சுழிக்கும் மீச்சிறு இடைவெளியில் உங்கள் கால்களை இடறி விடுவது மட்டும்தான் அவர்களது அடுத்த கட்ட நடவடிக்கையாகவும் இருக்கும். ஆகையால் கவனம் அவசியம். உங்களது உண்மையான உழைப்போடு உச்சக்கட்ட எச்சரிக்கையும் நல்லது. உங்களது உண்மையான உழைப்போடு உச்சக்கட்ட எச்சரிக்கையும் நல்லது. கவிதை 3. சந்து பொந்துகளில் நுழைந்து எங்கோ இருக்கும் நிலக்கடலையை கண்டறியும் பெருச்சாலிகளுக்கு கடலின் மேல் அவ்வளவு அக்கறையா என்ன? அப்படித்தான் நலம் விரும்பிகள் என்று நினைத்து கொள்பவர்களும் முகவரி மறைக்கப்பட்ட வீட்டை தேடி அழையா விருந்தாளியாய் வந்து ஏதேதோ நியாயக்கதைகள் கூறுவர். குழப்பத்தில் பூவா தலையாயெல்லாம் போட்டு முடிவு செய்யாமல் அப்பட்டமாக நம்பிவிடுங்கள் அவர்கள் உங்கள் நலம் விரும்பிகள்தான் என்று. வாதிட்டால் அறிவுரைகள் பலவற்றை வேறு கூறி தொலைப்பார்கள்.